students, welcome to my channel. இந்த ஒரு வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஆஃபில் எக்ஸாமினேஷனுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு கொஷின் பேப்பருமே நம்மளுடைய சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எக்ஸாம் சூப்பராக படித்து நல்லா மார்க் வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன், விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? செகண்ட் ஒன், சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார்? தேர்ட் ஒன், எந்த மாவட்டத்தில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? ஃபோர்த் ஒன், முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர்? ஃபிஃப்த் ஒன், கீழ்கண்டவற்றில் ஒளிபரப்பு ஊடகம் எது? செகண்டு, கோடிட்ட இடங்களை நிரப்புகளா? சிக்ஸ்த் ஒன், விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு டேஷ் என்று பெயர்? செகண்ட் ஒன், அஷ்டபிரதானின் இடம்பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் டேஷ்? எய்த் ஒன், தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இடம் டேஷ்? நைன்த் ஒன், இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரை டேஷ்? டென்த் ஒன், அச்சு இயந்திரம் டேஷ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? பொறுத்துக. 11th ஒன், ராணி சந்திபீபி. செகண்ட் ஒன், அப்சல் கான். தேர்ட் ஒன், புதை படிம எரிபொருள். ஃபோர்த் ஒன், ஆளுநர். 15th ஒன், ஆனைமலை வாழிடம். 4th ரோமன் சரியா தவறால? 16th ஒன், அஷ்டதி கஜத்தின் அல்லசானி பெந்தன்னா குறிப்பிட்ட தகுந்தவாளர். 17th ஒன், பாபர் மத்திய ஆசியாவின் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். 18th ஒன், தன் மகன் குஷ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுனை தூக்கிலிடும்படி ஐஹாங்கீர் உத்தரவிட்டார். 19th ஒன், சிவாஜி புரந்தரை முகலாயர்களிடமிருந்து கைப்பற்றினார். 5th ரோமன் கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க, பொருத்தமாக விடையளி. ஸோ 20 பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். கூற்று, ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவங்கினர். காரணம், ஜஹாங்கீர் ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமையை வழங்கினார். ஸோ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம், காரணம் கூற்றிற்கான தவறான விளக்கம், கூற்று தவறு காரணம் சரி, கூற்று மற்றும் காரணம் தவறு, பொருந்தாததை கண்டுபிடிக்க. ஸோ நெக்ஸ்ட் சுருக்கமான விடையலில் 7 மட்டும் 7 2 மார்க்கு, மொத்தம் 14 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். 21 தலைக்கோட்டை போரை பற்றி எழுதுக. 22 மண் சப்தாரி முறையை பற்றி குறிப்பு வரைக. 33 சவுத் மற்றும் சர்தேஷ் முகி. 24 விஜயநகர அரசின் அரசியலமைப்பு முறையை பற்றி எழுதுக. 25 உலகில் சூரிய ஆற்றலை பயன்படுத்துவதில் முதன்மையான நாடுகள் யாவை? 26 கார்பன் அளவின் அடிப்படையில் நிலக்கரியின் வகைகளை கூறுக. 27 இந்தியாவில் உள்ள ஏதேனும் 5 மலை வாழ்விடங்களின் பெயர்களை எழுதுக. 28 தமிழ்நாட்டில் உள்ள ஏதேனும் 5 கடற்கரையின் பெயர்களை எழுதுக. 29 சட்டமன்ற தொகுதி என்றால் என்ன? 30 முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நிர்வகிப்பவர் யார்? 31 ஊடகம் என்றால் என்ன? 32 சூழல் சுற்றுலா குறித்து சிறு குறிப்பு வரைக. நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் விரிவான விடையலி ஏதேனும் 4 மட்டும், வினா எண் 41 கட்டாய வினா. ஸோ 5 மார்க் 4 அட்டன் பண்ணோம், டோட்டலாக 20 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். 33 கிருஷ்ணதேவராயரின் பணிகள் மற்றும் சாதனைகளை குறிப்பிடுக. 34 முகலாயர்களின் நில வருவாய் முறையை பற்றி விவரி. 31 மராத்தியர்களின் ஆட்சியில் சிவாஜியின் சிறப்பு அம்சங்களை மதிப்பிடுக. 36 புதுப்பிக்க இயலா வளங்கள் குறித்து விரிவாக எழுதுக. 37 வேறுபடுத்துக. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள். செகண்ட் ஒன் பாருங்க, சமய சுற்றுலா மற்றும் சாகச சுற்றுலா. தேர்டு காரணம் கூறு, நீர் ஒரு சிறந்த ஆற்றல் மூலமாக கருதப்படுகிறது. 38 தமிழ்நாட்டில் உள்ள நீர்வீழ்ச்சிகளை பற்றி சுருக்கமாக எழுதுக. 39 முதலமைச்சர் மற்றும் கேபினட் அமைச்சர்களின் பணிகள் யாவை? 40 ஊடகத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? 41 இந்திய வரைபடத்தில் குறிக்கவும். தேவகிரி, டெல்லி, மும்பை, சூரத், மதுரை. லாஸ்ட் ஒன் 5 மார்க்கு, இந்திய வரைபடத்தில் குறிக்கவும். ஊட்டி, மணாலி, டார்ஜிலிங், ஜில்லாங், மூணாறு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், சிம்பிளாக இருக்குல்ல. இந்த ஒரு கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.